சேனல் வழங்கும் PBS. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டே 6 PBSக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆமாம் மிக்கி, எஸ் நான் சாதிச்சிட்டேன். எஸ் நான் சாதிச்சிட்டேன். ஜோசோனே நான் சாதிச்சிட்டேன். பெருசா ஒன்று சாதிச்சிட்டேன். அதுவா, எங்க அம்மா ஃப்ரிட்ஜுக்குள்ள டாமுக்குன்னு ஒரு சாக்லேட் வச்சிருந்தாங்களா? டாமுக்கா? ஆமா, அதை நான் எடுத்து எங்க அம்மாவுக்கு தெரியாம சாப்பிட்டுட்டேன். சாதிச்சிட்டேன். தப்பான பழக்கம் இது, இப்படி பண்ணக்கூடாது மிக்கி. அப்படியா? உன் அண்ணனுக்கு வச்சிருக்கிறது நீ அப்படி எடுத்து சாப்பிடக்கூடாது. உங்க அம்மா எடுத்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ சாப்பிடக்கூடாது மிக்கி. அப்படியா அண்ணே? ஐயோ சாரிண்ணே. ஏசப்பா, நான் செஞ்ச பாவத்தை மன்னிப்பாங்க தானே? மன்னிப்பாங்களா? ஏசப்பா உன்னை நல்லா பரிசுத்தமாக்குவாங்க. டே டாபிக்கும் அதான் சொல்ல போறேன். அப்படியா? ஓகேண்ணே. ஓகே. பரிசுத்தமாக்கும் இயேசுவின் கண்கள். அண்ணே ஓகே சூப்பர்ண்ணே. இன்னைக்கு டைட்டில் வந்து பரிசுத்தமாக்கும் இயேசுவின் கண்கள், அதுதானே? ஆமா மிக்கி, அதுதான். நீ பண்ணியிருக்கிற பாவத்துக்கு ஏசப்பாட்ட மன்னிப்பு கேட்டினா உனக்கு மன்னிப்பாங்க ஏசப்பா. ஓ சூப்பர்ண்ணே. ஏசப்பா என்னை மன்னிக்க போறாங்க. இன்னைக்கு ஏசப்பா என்னை பரிசுத்தமாக்க போறாங்க, அப்படிதானே? ஆமா மிக்கி, ஓகேண்ணே. ஓகே அண்ணே, அப்போ நம்ம ஜோம் பண்ணி ஆரம்பிச்சிருவோமாண்ணே? ஆரம்பிச்சிடலாம் மிக்கி. ஓகேண்ணே. ஓகே ரெடி. ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் சொல்லலாமே கிட்ஸுக்கு. ஓகேண்ணே. ஃபர்ஸ்ட் கண்ணை மூடி கை கூப்பி அப்புறம் முழங்கால் போடணும்ண்ணே. நீல் டவுன் பண்ணி ப்ரேயர் பண்ணணும். அண்ணே ப்ரேயர் பண்ணுங்கண்ணே. எல்லாரும் கண்ணை மூடி கை கூப்புங்க. மிக்கி சொன்ன மாதிரியே பண்ணுங்க. திருப்பி சொல்லு மிக்கி. எல்லாரும் முழங்கால் போட்டு கண்ணை மூடி கை கூப்பணும். ஓகே. அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளை தந்திருக்காங்க, நன்றி. டே 6 PBSல எங்களை பரிசுத்தமாக்கி இந்த பரிசுத்தம் எங்களோட வாழ்க்கை முழுக்க நிலைத்து இருக்க உதவி செய்யுங்க. இதனால் எங்களுக்கு நிறைய பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க. இந்த நாள் எங்களோட VBSல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நாளாக போக உதவி செய்யுங்க. ஏசப்பா, நீங்கள் எங்கள் இந்த நாள் முழுக்க நீங்கள் வாங்க. பிரேசனம் ஜெயிக்கிறவங்க நல்ல பிதாவே, ஆமென். அண்ணா ஓகேண்ணே, இப்போ நம்ம டே 6 PBSக்குள்ள போகலாமா? போகலாம். ஓகே பாய். சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அப்படிதானே? PBSல நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஓ ஜான் எங்க வந்திருக்கிற? PBSக்கு வந்திருக்கேன். PBSக்கு வந்திருக்கிறியா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் தெரியுமா? மனப்பாடம் படிக்க போறோம். எல்லாரும் சேர்ந்து என் கூட சேர்ந்து சொல்லலாமா? நான் சொல்ல ஜான் சத்தமா சொல்லணும், ஓகேவா? ஓகே ஜெனி. ஓகே.
நம்முடைய நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். 1 யோவான் 1:9. ஓகே, வசனம் ரொம்ப பெருசா இருக்குன்னு பாக்கியா ஜான்? இல்ல ஜெனி. படிச்சிருக்கியா? படிச்சிருவேன் ஜெனி. குட்டி பிள்ளைங்களா, உங்களுக்கு வசனம் ரொம்ப பெருசா இருக்கா? அக்கா சொல்றத அப்படியே சொல்லுங்க, ஈஸியா படிச்சிடலாம். சரியா? இன்னைக்கு என்ன தலைப்பை பார்த்தோம்? பரிசுத்தமாக்கும் கண்கள். இயேசு சுவாமி நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சு அவருடைய பிள்ளையா நம்மளை ஏத்துக்குவாங்களா? ஓகேவா? நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கிடுவாங்க. இது வசனம் சொல்லுதுல, சூப்பர் வசனம் தானே? எல்லாரும் படிக்கணும். ஓகேவா ஜான்? இப்போ ஆக்ஷனோட பண்ணிடலாமா? எல்லாரும் ஆக்ஷனோட பண்ண போறோம். ரெடி, ஸ்டார்ட் பண்ணலாமா? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். 1 யோவான் 1:9. குட்டி பிள்ளைங்களா, இப்ப நல்லா புரிஞ்சிருக்குமே உங்களுக்கு? ஜான், இப்ப இந்த வசனத்தை நீ சொல்லிருவியா? சொல்லிடுவேன் ஜெனி. மனப்படமா நீ மட்டும் தான் சொல்ல போற? சத்தமா சொல்லு பாப்போம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். 1 யோவான் 1:9. வெரி குட் குட்டி பிள்ளைங்களா, எல்லாரும் ஜானுக்கு கிளாப் பண்ணுங்க. இவ்வளவு பெரிய வசனத்தை சூப்பரா மனப்படமா சொல்லிட்டால, நீங்க கூட இந்த வசனத்தை மனப்படமா படிக்க முடியும். யாரும் கஷ்டமா இருக்குன்னு சொல்லி படிக்காம இருக்க கூடாது. ஓகேவா? எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் ஒரே ஒரு நேரம் சொல்லி முடிக்க போறோம். சீக்கிரமா சொல்லிடலாமா ஜான்? ஓகேவா? ரெடி. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். 1 யோவான் 1:9. சூப்பரா எல்லாரும் படிச்சிட்டீங்க. ஜான், எல்லாருக்கும் பாய் சொல்லிடலாமா? ஜோஷுவானே, எனக்கு இன்னைக்கு படிச்ச வசனத்துல எனக்கு ஒரு டவுட்னே. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாய் இருக்கிறார். 1 யோவான் 1:9 படித்தோம்லண்ணே. பாவங்களை எப்படி அறிக்கையிடுறதுன்னு சொல்லி கொடுங்கண்ணே. இப்போ பாவத்தை அறிக்கையிடுறது ஏசுப்பாட்ட ஜெபம் மூலியமாக பேசுறது. இப்போ நீ ஒரு பாவம் செஞ்சுருக்கன்னு வச்சுக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் பொய். ஆமாண்ணே, நான் கூட நிறைய பொய் சொல்லுவேன். ஆமாம், அப்புறம் அம்மா அப்பாவை எழுத்து பேசுவேனே. ஆமாம் அப்படிலாம் பண்ணக்கூடாது, அது பைபிள் படி தப்பு. அதனால அந்த பாவத்தை எப்படி அறிக்கை விடணும்னா, முழங்கால் போட்டு கண்ணை மூடி கை கூப்பி ஏசப்பாட்ட, ஏசப்பா அந்த பாவத்தை பண்ணியிருக்கேன் ஏசப்பா, இந்த பாவத்துல நான் எனக்கு விடுதலை தாங்க, இந்த பாவத்தை நான் இனிமேல் செய்யபடி எங்களை காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லணும்.
ஓகேண்ணே. இப்போ நல்லா புரிஞ்சுட்டேண்ணே. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. நான் இப்போ உடனே வீட்டுக்கு போய் ஏசப்பாட்ட முழங்கால் போட்டு நான் செஞ்ச பாவத்தை மன்னிப்பு கேட்டுருவேண்ணே. நான் இப்போ முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண போகிறேன். நான் இப்போ முழங்கால் குட்டீஸ், நீங்களும் என் கூட சேர்ந்து முழங்கால் போட்டு ஏசப்பாட்ட நம்ம பாவ மன்னிப்பு கேட்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? எல்லாரும் முழங்கால் போடணும். போடலாமா? எல்லாரும் முழங்கால் போடலாமா? முழங்கால் போடுங்க. இப்போ கண்ணை மூடி கையை கூப்பிக்கணும். ஓகேயா? ஓகே ஓகே. அன்புள்ள ஏசப்பா, நான் எங்கள் அம்மா அப்பாவை எய்த்து பேசினேன், அந்த பாவத்தை மன்னிங்க. நான் பொய் பேசின பாவத்தை மன்னிங்க. என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஏமாத்தினேன், அந்த பாவத்தை மன்னிங்க ஏசப்பா. நீங்கள் உங்கள் இரத்தத்தால் என்னை கழுவி சுத்திகரிங்க, என்னை நீதிமான் ஆக்குங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அண்ணே, இப்போ ஏசப்பா என் பாவத்தை மன்னிச்சிட்டாங்கல்லண்ணே? ஓகே, பாவத்தை கன்ஃபார்மா மன்னிச்சிருப்பாங்க. தேங்க்யூ அண்ணே. தேங்க்யூ ஜீசஸ். என் பாவத்தை நீங்கள் மன்னிச்சதுக்காக நன்றி. எப்போ பாரு எங்கள் அப்பா அதை செய்யாத இதை செய்யாதன்னு ஒரே அதுக்கு நீ அங்கே செஞ்சிரு எந்த செஞ்சிரு பாவக்குழியில் விழுந்துடாதுன்ற ஒரே இது எவன்ப்பா ரோட்டில் நடக்கிற இடத்துல குழியை தோண்டி வச்சுருக்காங்க. என்ன பொழப்புக்கு ஏதாவது தேருமான்னு பார்ப்போம், எதாவது செய்யலான்னு பார்க்குறேன். ஏதாவது செய்ய இவ்வளோ அப்படி குழியாக இருக்குது, என்னதான் இருக்கு ஏதாவது தேருமான்னு பார்ப்போம். அம்மா ஐயோ, என்ன குழிக்குள்ள விழுந்துட்டேன். ஐயோ ஐயோ அம்மா ஐயோ, நம்ம எவ்வளோ பெரிய ஆளு, எப்படியாவது யாரையும். ஐயோ அம்மா, நிற்க முடியலையே அம்மா. ஓ ஐயோ அப்பா அம்மா, நிற்க முடியலையே அம்மா. யாராவது காப்பாற்ற வர்றாங்களான்னு பார்ப்போம். ஐயோ, யாரோ வர்ற மாதிரி இருக்கு, அதுவும் எங்கள் அப்பா மாதிரியே இருக்கு. எப்பா இந்த பயட்ட கரண்ட் பில் அடைக்க சொல்லி பணம் கொடுத்து விட்டேன். எங்க அடைக்க கிடக்கான்னு தெரியலையே. டேய் எங்க எடுக்க நினைச்சேன்டா, நீ எனக்கு பணம் கொடுக்காம நினைச்சேன். நீ தண்ணி அடிச்சு விழுந்து கிடப்ப நினைச்சேன், அதே விழுந்து கிடக்குற. அது பாவக்குழி கிடக்குறா. நீ என் சொல்ல கேட்கவே மாட்டேங்கடா. நீ என்ன விழுந்து சாகு, உன்னால என் பேர கெட்டு கிடக்கு ஊருக்குள்ள. சார் நீ வீட்டுக்கு வந்துடாத. எப்பா இவனை பெத்ததுக்கு சார். எப்பா எப்பா எங்க அப்பா கூட தூக்க போறாரு. ஐயா ஐயா, எங்க அப்பா தான் தூக்க வேண்டாம், இப்ப காப்பாற்ற மாட்டேன்ட்டான். என் ஃப்ரெண்டு சவுண்டு கேக்கு. டேய் வாடா, சீக்கிரம் வாடா. ஏய் என்னடா டேய், அடடடடா படுவா, இப்ப இந்த குழியில மாட்டிருக்க. டேய் உன்னையெல்லாம் இந்த குழியிலிருந்து என்னால காப்பாற்ற முடியாடா. எங்க வீட்லயே இப்பதான கொஞ்சம் போல சேர கொடுத்தாங்க. நான் எப்ப 10 புரோட்டா திம்பேன். எல்லாத்துலயும் என் கூடவே இருந்தியடா. ஆமாடா, தூக்க மாட்டேங்கியே. நீ கிடக்குற இந்த குழியில இருந்து ஒன்னே தூக்கணும்னா எனக்கு முடியாது. நான் ஊருக்குள்ள போயிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிக்கிட்டு கம்பு கட்ட கயிறெல்லாம் தூக்கிட்டு வரேன். படுவா, இப்ப படுகுழியில போய் விழுந்து கிடக்கியாடா. ஒன்னையெல்லாம் காப்பாத்தணும்னா. அடா பாவி, கம்பு கட்டையெல்லாம் தூக்கிட்டு வரணுங்க. ஐயோ, பாம்பு அடிக்க போறான், என்னை தூக்கி விடாம போறான். அடா அடா பாவி, அடா பாவி. ஐயோ அம்மா, ஐயோ அப்பத்த யாருமே இல்லையா? யாருமே இல்லையா? அங்க நம்மால் வர்ற மாதிரி இருக்கு. நம்ம கவுன்சிலர் நினைக்க, அவன் வருவா நினைக்க. அண்ணே அண்ணே, கவுன்சிலர் அண்ணே. தம்பி என்ன குளிக்கல விளையாண்டு கிடக்க இடமே இல்லையா உனக்கு? விளையாண்டு கிடக்கணும், குளிக்கிறவன் தூக்கி விடுனே. இந்த குழிய வெட்டினது நான் தானப்பா. ஆமா, குழிய வெட்ட வேண்டியது, தோண்ட வேண்டியது, இதே வேலைதான். ஆமாப்பா, இதான்ப்பா எனக்கு வேலை. ஐயோ, இப்படித்தான் நல்லது நல்லது நினைச்சு இப்படி குழியில வந்து விழுந்துட்டேன். சரி சரி, இப்போ உனக்கு என்ன செய்ய? நானே கையை கொடுத்து தூக்கி விடுனேன். கையை கொடுக்கவா? நான் ஒரு முக்கியமான ஒரு கிராம சபை மீட்டிங் போய்கிட்டு இருக்கேன். என்னை பிடிச்சி தூக்கி விடு அப்படின்னு நடக்க. வெள்ளை சட்டை வேட்டியெல்லாம் இப்பதான் அயன் பண்ணிட்டு வரேன். நீ வேற அழுக்காயிருப்பா, உன்னை தூக்கத்தானே செய்யணும். என் வீட்டில் 4 பாடிக்காடு இருக்காங்கப்பா, வண்டியில் அனுப்பி விடுனேன். சரியா? இரு, என்ன தொட்டுறாதானே? ஆமா ஆமா ஆமா, பார்த்துக்கோ. அடா பாவி, அடா பாவி,
எறும்பு வேற கடிக்கி. அம்மா ஐயா என்னால முடியலையே, எறும்பு வேற கடிக்கி அங்கங்க. அப்பா ஐயா அம்மா ஐயோ அம்மா. தூக்கி விட யாருமே இல்லையா? ஒருத்தன் என்னன்னா பாம்படிக்க போகிற மாதிரி கட்டையை கொண்டு கம்பை கொண்டு வரேங்க. ஒருத்தன் என்னன்னா பாடையில் போகிறவனை தூக்குற மாதிரி 4 பேர்த்தோட வாரேங்க. என்ன நம்ம யார் வராங்கன்னு பார்ப்போம். நம்ம பெல்ட் பாண்டி என்ன சவுண்டு வருது. இன்னைக்கு நான் என்ன செஞ்சிருவேன், இதுலேருந்து என்னை அவன் தான் எடுக்க போகிறான். என்ன வானே வானே. வர வர ஊருக்குள்ள ஒரு பயமெல்லாம் போச்சு. நம்மளை கேட்காம குளிய விட்டுதான் ஒரு பையன் வேற குளிச்சுக்கிட்டு இருக்கான். ஆடா பாவி, குளிச்சுக்கிட்டு இருக்கனா? அண்ணே தவறி விழுந்துட்டேனே, தூக்கி விடுனே. தூக்கி விடவா தம்பி? என் பேர் பெல்ட் பாண்டி. அண்ணே தலையில என்ன பெல்ட்டு? அதான் தம்பி இப்பதான் சொன்னல பெல்ட் பாண்டின்னு. அது கரெக்டா பெல்ட் இல்லையா? நான் நினைச்ச அந்த பெல்ட்டை வச்சவனால தூக்க முடியும். அண்ணே தூக்கி விடுனே. ஆனா தூக்க முடியும், பெல்ட் அந்துரும். நாளைக்கு பார்ப்போம். ஆடா பாவி, தூக்கி விடாம பெல்ட்டு பிஞ்சுருண்டு போறேன். ஐயோ அம்மா ஐயோ, பல நாளாக குழிக்குள்ள கிடக்க. நீ யாரு கூட யாருமே இல்லையா? அப்பா ஜிம்மி ஜிம்மி கக்கப்போ உச்சப்போ. யாரோ பெரிய ஆள் மாதிரி இருக்கு. யாருன்னா காப்பாத்திடுவான்னு நினைக்க, பெரிய பணக்காரன்னு நினைக்கிறேன். ஐயா ஐயா. ஜிம்மி கக்கப்போ. ஒரு வீட்டில் போய் போட்டு அங்கே குழி கிடக்கு பாரு, பார்த்து போ. அங்கே வா கக்கப்போ, அங்கே வா குழி கிடக்கு, இங்கே வா. ஆடா பாவி, பணக்காரனா இருந்தேன், கண்டுக்கிடவே இல்லை. இங்கே ஒருத்தன் கதறான், சிம்மி சுச்சிப்போ சிம்மி கக்கா போங்க. ஆனால் நான் இங்கே உசுருக்கு ஒருத்தன் போராடிட்டு கிடக்கேன், என்னையும் பார்க்க மாட்டேக்கான். இப்படித்தான் உலகத்தில் இருக்க எல்லாவனும் இப்படித்தான் இருக்கேன், என்னை தூக்கி விடவே மாட்டேக்கான். எவ்வளோ பேர் நல்லவே இருக்கேன், நல்லவன் நம்பி ஏமாந்து இப்படி குழியில் கிடக்கனே, என்னை காப்பாற்றுக்கு யாருமே இல்லையா? ஐயோ அம்மா அடிக்க என்னால முடியலையே, ரத்தமெல்லாம் வருது, பாவெல்லாம் கடிக்கு, என்னால இல்ல முடியலையே. அம்மா ஐயோ ஐயோ ஐயோ, என்னை காப்பாற்றுறது யாருமே இல்லையா? கடவுளே, எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்களே, கடவுளே என்னை காப்பாத்துங்க, கடவுளே 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 அப்படின்னு கூப்பிட்டோன்னே நீங்கள் வந்திருக்கீங்க. ஆம் மகனே, நான் தான் உண்மையான கடவுள் இயேசு சுவாமி. அப்படியா? உங்களால் என்னை இந்த குழியிலிருந்து காப்பாற்ற முடியுமா? அதற்காக தானே வந்திருக்கிறேன். ஒரு வசனம் சொல்லுது, உன்னுடைய பாவங்களை நீ அறிக்கையிட்டால் பாவங்களை உனக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி உன்னை சுத்திகரிப்பதற்கு நான் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறேன் அப்படின்னு. அதனால் நீ செஞ்ச பாவத்தெல்லாம் அறிக்கையிடு. இந்த பாவ குழியிலிருந்து என்னால் மட்டும்தான் உன்னை காப்பாற்ற முடியும். என்னால் மட்டும்தான், என் பரிசுத்தமாக்கும் கண்களால் உன்னை பரிசுத்தமாக்க முடியும். பாவங்களை அறிக்கையிடு மகனே. ஐயோ, நான் சின்ன வயசுலேருந்து நிறைய பாவம் செஞ்சுருக்கேனே. பொய் சொல்லியிருக்கிறேன், திருடி இருக்கேன், அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியாமல் இருந்திருக்கேன், குடிச்சிருக்கேன், எங்கள் அப்பா பேச்சை கேட்கவே மாட்டேன், நிறைய பாவம் செஞ்சுட்டேனே. என்னை மன்னிங்கப்பா, உங்களோட பரிசுத்தமாக்கும் கண்கள் அப்பா, என்ன அப்பா இப்பப்பா என்னை பார்த்துட்டீங்கப்பா, என்னை இப்போ காப்பாற்றுங்கப்பா. வா மகனே, வா 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 மகனே. நான் வெளியில வந்துட்டேன். ஏசப்பா, உங்க பரிசுத்தமாக்கும் கண்களால் என் பாவத்தை எல்லாம் மன்னிச்சுட்டேங்கப்பா. இனிமே நான் பாவமே செய்ய மாட்டேன்ப்பா. உமக்கு நன்றிப்பா ஏசப்பா. சாம்பியன்ஸ், இன்னைக்கு என்ன தலைப்பு தெரியுமா? பரிசுத்தமாக்கும் கண்கள். இப்போ பரிசுத்தத்தை பற்றி தான் ஒரு பாட்டு பாட போகிறோம். எல்லாம் கேட்க ரெடியாக இருக்கிறீங்களா? சூப்பர்.
சூப்பராக இருந்ததா? இப்போ நீங்கள் இதை விட சூப்பராக ஆக்ஷன் பண்ண போகிறீங்க. எல்லாம் ரெடியாக இருக்கிறீங்களா? ஆர் யூ ரெடி? சூப்பர். என்ன குட்டீஸ், வசனம் படிச்சிங்களா? என்ன தலைப்பில் படிச்சிங்க? பரிசுத்தமாக்கும் கண்கள். வெரி குட், சூப்பர். சரி, நம்முடைய இன்னைக்கு என்ன தலைப்பு? பரிசுத்தமாக்கும் கண்கள். ஏசப்பாவுடைய கண்கள் நம்மளை பரிசுத்தமாக்குற கண்களாக இருக்கிறது. அங்கே ஒரு தம்பி கேட்குறான், பரிசுத்தனா என்ன அப்படி சொல்லி கேட்குறான். பாருங்கள், பரிசுத்தனா என்ன தெரியுமா? பாருங்கள், இந்த பேப்பரில் பார்க்குறோம், அது வெறும் அங்கங்கே புள்ளி புள்ளியாக நல்லா பார்க்குறதுக்கு நல்லாவே இல்லை, அப்படி தானே? இந்த அசுத்தமாக இருக்குது, அங்கங்கே அசிங்கமாக இருக்குது. ஆனால் இந்த அசிங்கத்தை எல்லாத்தையும் போக்கி அதை என்ன செய்கிறாங்க? நல்ல சூப்பராக புதுசாகிடுச்சா இந்த பேப்பரு? அதே போல தான் ஏசப்பாவும் பாவம் நிறைஞ்ச நம்மளை எல்லா பாவத்தையும் நீக்கி நம்ம கேட்ட வசனத்தின்படி அவருடைய ரத்தத்தினால கழுவி சுத்தமாக்குறாருலாம், அதான் பரிசுத்தம். ஓகேவா? இப்போ தெரிஞ்சிச்சா பரிசுத்தம்னா என்னென்னு? சரி, நம்ம இன்னைக்கு வேதத்துலேருந்து ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க போகிறோம். சரியா? பாருங்கள், எருசலேமில் ஆட்டு வாசல்னு ஒரு வாசல் இருந்துச்சு. அந்த ஆட்டு வாசல் எதுக்கு தெரியுமா? அந்த வாசலில் தான், அந்த ஆட்டு வாசலில் தான் ஆடுகளை விற்பாங்க, வாங்குவாங்க. ஆடுகளை வாங்கிட்டு போய் ஆண்டவருக்காக பலியிடுவாங்க. அதுக்கு தான் அந்த ஆட்டு வாசல். அந்த ஆட்டு வாசலுக்கு அந்த நாளில் அதிகமான கூட்டம் இருந்துச்சு. பண்டிகை நேரம் வேறு அது. அங்கே ஒரு ஃபெஸ்டிவல் நடந்துச்சு, அதுக்காக எல்லோரும் வந்துட்டு போயிட்டு அப்படியே இருக்காங்க. அங்கே ஒரு குளம் இருந்துச்சு. அந்த குளம் என்ன தெரியுமா? பெதஸ்தா அப்படின்ற ஒரு குளம். அந்த குளத்தில் நிறைய வியாதியஸ்தர்கள் இருப்பாங்க. அங்கே ஒரு தம்பி கேட்குறான், வியாதியஸ்தர்கள்னால் யார் அப்படி சொல்லி. வியாதியஸ்தர்கள்னால் யார் தெரியுமா? நோய் வந்து அங்கங்கே அப்படியே புண்ணாக நடக்க முடியாமலாம் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க? அந்த குளத்துக்கிட்ட கிடக்குறாங்க, எல்லாம் படுத்துருக்காங்க. சில பேர் கண்ணு தெரியலை, சில பேருக்கு கை கால் வரலை, நடக்க முடியலை, அப்படி நிறைய பேர் என்ன செஞ்சுருக்காங்க? அந்த குளத்துக்கிட்ட எல்லாம் படுத்துருக்குறாங்க. ஐயோ, நீங்கள் கூட நினைக்கலாம், என்னக்கா வியாதியஸ்தவங்க போய் எதுக்கு அந்த குளத்துக்கிட்ட படுக்கணும் அப்படி சொல்லி நீங்கள் நினைக்கலாம். பாருங்கள், என்ன தெரியுமா? அந்த குளம் ஒரு விசேஷமான குளம். என்னென்னா, அந்த குளத்தில் எல்லோரும் படுத்து அப்படியே இருப்பாங்களா. அந்த நேரம் அப்படி எல்லோரும் இருக்கும்போது அவங்க ஒரு தேவதூதன் வருவாங்க. ஒரு தேவதூதன் வந்து அப்படியே இந்த குளத்தில் இறங்கி அப்படியே குளத்தை அப்படியே கலக்குவாங்களா. அந்த நேரம் பார்த்து இதில் வியாதியஸ்தர்கள் என்ன செய்வாங்க? ஒருத்தர் தான், யாராவது ஒருத்தர் முன்னாடி போய் அந்த குளத்தில் அப்படியே இறங்குவாங்க. இறங்கின உடனே அவங்களுக்கு சுகமாகிரும். பாருங்கள், ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, அந்த குளத்தை எப்போயாவது தான் தேவதூதன் வந்து கலக்குவார். ஆனால் கண்ணு தெரியாதவங்களுக்குலாம் அந்த குளம் எப்போ கலக்குவாங்கன்னே தெரியாது. பாவம் அவங்க இருப்பாங்க. தெரிஞ்சவங்க அப்படியே நகண்டு வந்து தேவதூதன் கலக்கும்போது அப்படி என்ன செஞ்சிருவாங்க? அதில் இறங்கிடுவாங்க. இப்படியே இருந்துச்சு. அங்கே பாருங்கள், ஒரு அண்ணன் என்ன செஞ்சாங்க? படுத்த படுக்கையாக கிடந்தாங்க. அவங்களால எந்திரிக்க முடியல, நகர முடியல, உட்கார முடியல, இப்படி படுத்த படுக்கையாக இருந்தாங்க. அவங்க எத்தனை வருஷம் அப்படி இருந்தாங்க தெரியுமா? 1 2 வருஷம் 3 வருஷம் இல்லை, 38 வருஷம் அங்கே படுத்திருந்தாங்க வியாதியோடு. அவங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. அவங்க கவலையோடு படுத்திருந்தாங்க. ஐயோ, என்னை இறக்கிவிட யாருமே இல்லையே, தேவதூதன் கலக்கும்போது எல்லாரும் முந்தி இறங்கிடுறாங்களே, என்னை இறக்கிவிட யாருமே இல்லைன்னு கவலையோடு இருந்தாங்க. அந்த கவலையை போக்குறதுக்கு தான் பாருங்க, ஏசப்பா
வர்றாரு. அந்த ஆட்டு வாசல் இருந்துச்சுலாம், அது வழியாக ஏசப்பா வராங்க. இங்கே உட்காந்துருக்க தம்பி தங்கச்சி, நீங்கள் கூட நிறைய கவலையோடு இருக்கலாம். ஐயோ, எங்கள் வீட்டில் சமாதானமே இல்லையே, எங்கள் அம்மா அப்பாவுக்கு எப்பவும் சண்டை தானே வருது, எனக்கு நல்லா படிக்க முடியலையே, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, எங்கள் வீட்டில் உள்ள தேவைகள்லாம் சந்திக்கப்படலையே, நான் ரொம்ப கவலையாக இருக்கிறேனேன்னு சொல்லி இருக்கலாம். ஆனால் ஏசப்பா அந்த அண்ணனை தேடி போனது போல் இன்னைக்கு உங்களையும் தேடி வந்திருக்கிறார் தம்பி தங்கச்சி. நீங்கள் கவலைப்படாதீங்க, சரியா? அதே போல் இந்த அண்ணனை தேடி ஏசப்பா போனாங்க. போய் அப்படியே பார்த்தாங்க எல்லாரையும். ஆனால் அந்த அண்ணன் அப்படியே படுத்திருந்தாங்க. அப்போ கேட்டாங்க, மகனே நீ சுகமாக விரும்புகிறையா அப்படின்னு சொல்லி அந்த அண்ணனை பார்த்து கேட்டாங்க ஏசப்பா. உடனே அந்த அண்ணன் என்ன சொன்னாங்க, ஆமாம் ஆமாம், எனக்கும் சுகமாகணும்னு ஆசை தான், ஆனால் யாருமே என்னை இறக்கி விடுறதுக்கு இல்லையே, யாரும் எனக்கு உதவி செய்கிறதுக்கு இல்லையே, நான் எப்படி இறங்குவேன், நான் இறங்க போகிறதுக்குள்ளே யாராவது முந்தி இறங்கிடுறாங்க, எனக்கும் ஆசை தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே ஏசப்பா என்ன சொன்னாங்க தெரியுமா, உன் படுக்கை எடுத்துட்டு நட அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே இந்த அண்ணன் என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே படுக்கையை சுருட்டிட்டு அப்படி வேகமாக நடந்து வந்துட்டாங்க. வந்தோடனே எல்லாரும் பார்த்தாங்க, எப்படிப்பா இவன் நடக்கிறான், 38 வருஷம் வியாதியோடு கிடந்தானே, இவன் எப்படி நடக்கிறான், உனக்கு சுகம் கொடுத்தது யாருன்னு எல்லாரும் கேட்குறாங்க. ஆனால் அந்த அண்ணன் தான் ஏசப்பாவை பற்றி ஒன்றுமே கேட்கல, சுகம் கொடுத்தவொடனே வேகமாக நடந்து வந்துட்டாங்களா. அப்புறம் யோசித்தாங்க, சரி எப்படியாவது ஏசப்பா அப்படி என்ன செஞ்சிடறாங்க பார்த்துடலான்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க இருக்கும்போது ஏசப்பா அந்த வழியாக வர்றாங்க. வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா, பார்த்த உடனே இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், இயேசு வந்துட்டார். அவங்கள பார்த்த உடனே இவர் தான் என்னை சுகமாக்குனார், இங்கே வாங்க இவர் தான் என்னை சுகமாக்குனார்னு கேட்டவங்கள்ட்ட எல்லாம் சொன்னார். சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ ஏசப்பா என்ன சொன்னாங்க தெரியுமா, நீ இனி உனக்கு அதிகமான வியாதி எதுவும் வராதபடிக்கு பாவம் செய்யாத அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏசப்பா. உடனே அவங்க என்ன செஞ்சாங்க, ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்தாங்க, நான் இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன்னு. தம்பி தங்கச்சி, இங்கே இருக்கிற நம்ம எல்லாரையும் அப்படி தான் ஏசப்பா கேட்குறாரு. நீங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கணும், நல்லா படித்து நல்ல பிள்ளைங்களாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி ஏசப்பாவுக்கு உங்களை ஒப்பு கொடுக்க போகிறீங்க. நானும் இந்த பாவத்தை விட்டு நானும் மனம் திரும்பணும் ஏசப்பா, என் பாவத்தையும் உங்கள் ரத்தத்தினால கழுவிருங்க ஏசப்பா. இன்றைக்கி வசனத்தின் சொன்னதுபடி நம்முடைய பாவங்கள் எல்லாத்தையும் ஏசப்பாவுக்கு முன்னாடி அறிக்கையிடுவோமா தம்பி தங்கச்சி. ஏசப்பா, நான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் நிறைய தப்பு பண்ணிட்டேன் ஏசப்பா, நான் நிறைய சண்டை போட்டேன் ஏசப்பா, செல்ஃபோனை எடுத்துகிட்டு போய் ஒரே கேமாக விளையாண்டேன், தேவையில்லாதெல்லாம் பார்த்தேன் ஏசப்பா, என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பான்னு சொல்லுவீங்களா தம்பி தங்கச்சி? இன்றைக்கி நம்ம ஒப்பு கொடுப்போமா ஏசப்பாவுக்கு? அன்புள்ள ஏசப்பா, இந்த நேரத்துலையும் நானும் நிறைய பாவம் செஞ்சுருக்கேன் ஏசப்பா, என் பாவத்தையெல்லாம் நீங்கள் மன்னிச்சிருங்க ஏசப்பா, என் பாவத்தையெல்லாம் மன்னிச்சு எல்லா அநியாயத்தையும் இன்னைக்கு என்னை சுத்திகரிப்பதற்கு நீங்கள் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறீங்கன்னு நான் வசனத்தில் படித்தேன் ஏசப்பா. அதே போல் என்னை நீங்கள் சுத்தமாக்கி உங்கள் பிள்ளையாக மாற்றிருங்கப்பா, என்னையும் பரிசுத்தமாக மாற்றிருங்க ஏசப்பா. உங்கள் கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆமேன். ஹாய் குட்டி பிள்ளைங்களா, நம்ம கூட இன்னைக்கு ஒரு பால் மேஜிக் பார்க்க போகிறோம், ஓகேவா? அக்கா கையில் எத்தனை பால் இருக்கு? 2 பால் இருக்கு. ஸ்வாட்ஸ் எத்தனை பால் இருக்கு? 2 பால் இருக்குது. ஓகே, அந்த 2 பாலையுமே நான் ஸ்வாட்ஸ் கையில் கொடுக்க போகிறேன், ஓகேவா? கொடுத்துடலாமா? ஸ்வாட்ஸ் 2 பால் உன் கையில் தர போகிறேன், பத்திரமா வச்சுருக்கணும். வச்சிருப்பியா? கொண்டு கையை கொண்டா பார்ப்போம். 2 பால் அவன் கையில் கொடுக்குறேன், நல்லா சிக்கன் பற்றி வச்சுக்கோ. வெரி குட். 2 பால் அவன் கையில் கொடுத்துருக்குறேன். இப்போ எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா? ஸ்வாட்ஸன கையில் எத்தனை பால் இருக்குது, அக்கா கையில் எத்தனை பால் இருக்குன்னு சொல்லணும், ஓகேவா? ஸ்வாட்ஸன கையில் எத்தனை பால் இருக்குது? ஸ்வாட்ஸ் எத்தனை பால் இருக்கு? 2 பால் இருக்கு. அக்கா கையில் எத்தனை பால் இருக்கு? 1 பாலும் இல்லை. வெரி குட், கரெக்டாக சொன்னோம். அக்கா கையில் 1 பாலுமே இல்லை. ஸ்வாட்ஸன கையில் எத்தனை பால் இருக்கு? காமி பார்ப்போம். ஸ்வாட்ஸன கையில் 4 பால் இருக்கு. எப்படி 2 பால் தானே கொடுத்தேன், எப்படி 4 பால் ஆச்சு? குட்டிஸ் நீங்கள் கவனிச்சிங்களா? சுவாஸ் எப்படி நீ கவனிக்கலையா? இல்லையக்கா, 2 தானேக்கா இருந்துச்சு. இப்படி தான் நம்ம கூட நிறைய நேரங்களில் கவனம் இல்லாமல் இருக்கிறோம், சரியா குட்டி பிள்ளைங்களா? ஏசப்பா கூட என்ன சொல்லியிருக்காங்க, பைபிளில் இருக்கிற எல்லா வசனத்தின்படி நம்ம செய்கிறதுக்கு கவனமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்கல்ல. நம்ம மிஸ்ஸு கூட சில நேரங்களில் கிளாஸ் நடத்தும் போது நம்ம சரியாக கவனிக்கிறனால தான் அதிக மதிப்பெண் பெற முடியல. அம்மா அப்பா சொல்லு கூட கவனமாகவே இருக்க மாட்டோம்ல. அம்மா ஒன்றை சொல்லும் போதெல்லாம் நம்ம காது கொடுத்து கேட்கவே மாட்டோம், அப்படி தானே? இப்போவாது கொஞ்சம் கவனமாக இருங்க, சரியா? என் கையில் 4 பால் இருக்குது. நான் 2 பாலை நான் அக்கா பேக்குக்குள்ளே போடுறது, 2 பாலை நான் உள்ளே போடுறது. இப்போ 2 பால் என் கையில் இருக்குது.
இந்த 2 பாலையுமே மறுபடியும் நான் ஸ்வாட்ஸன் தான் கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஓகே ஸ்வாட்ஸ் இந்த 2 பாலையும் உன் கையில் கொடுக்க போகிறேன். நீ பத்திரமா பொத்தி வச்சுக்கணும். என்ன நல்ல சிக்கன் பொத்தி வச்சுக்கோ பார்ப்போம். நல்ல சிக்கன் பொத்தி வச்சுக்கோ. 2 பாலையும் ஸ்வாட்ஸன கையில் கொடுத்துருக்குறேன். இப்போது ஸ்வாட்ஸன கையில் எத்தனை பால் இருக்கு? 2 பால். 2 பால் இருக்கு. அக்கா கையில் எத்தனை பால் இருக்கு? 1 பால் இல்லக்கா. 1 பாலும் இல்லை, அப்படி தானே? அக்கா கையில் 2 பால் இருக்குது. சுவாசன கையில் எத்தனை பால் இருக்குன்னு பார்க்கலாமா? காட்டுங்க பார்ப்போம். 2 பால் இருக்குது. எப்படி வந்தது? நம்ம கவனமாக இருக்கணும், ஏமாந்து போகக்கூடாது. இந்த உலகம் நம்மளை ஏமாற்றும். குட்டி பிள்ளைங்களா, நீங்கள் ஏமாந்து போகக்கூடாது, சரியா? எல்லா சூழ்நிலையிலையும், ஸ்கூலுக்கு போகும்போது, வீட்டில் இருந்தாலும், தனிமையில் யாரோடு பேசினாலும், உன் ஃப்ரெண்ட்ஸோடு கூட இருந்தாலும் எப்போவுமே கவனமாக இருக்கிற, ஜாக்கிரதையாக இரு. எல்லாத்த காட்டிலும் ஏசு சுவாமி நமக்கு எழுதி கொடுத்த அந்த வேத புத்தகத்தில் வசனத்தின்படி வாழ்கிறதுக்கு நீங்கள் கவனமாக இருங்க. நிச்சயமாக அந்த ஏசப்பா உங்கள் கூட இருந்து பெரிய காரியத்தை செய்வாங்க. பாய். சாம்பியன்ஸ், இப்போ சிங்கிங் டைமில் வந்திருக்கிறோம். நீங்களாம் யார்? வாரியர்ஸ். ஆமாம், யாருடைய வாரியர்ஸ்? ஏசப்பாவுடைய வாரியர்ஸ், அப்படி தானே? ஆமாம், ஏசப்பாவுடைய வாரியர்ஸ் எப்படி இருக்கணும்னு இப்போ ஒரு பாட்டு பாட போகிறோம். எல்லாம் கேட்க ரெடியாக இருக்கிறீங்களா? சூப்பர். Left, left, right, left, 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 right, left. போர் வீரன் நான், போர் வீரன், வெற்றியுள்ள பக்கமுள்ள போர் வீரன், ராஜாதி ராஜாவும் எங்கள் இயேசுவுக்கு கட்டுப்பட்டவன். போர் வீரன் நான், போர் வீரன், வெற்றியுள்ள பக்கமுள்ள போர் வீரன், ராஜாதி ராஜாவும் எங்கள் இயேசுவுக்கு கட்டுப்பட்டவன். தீய சிந்தையோடு போர் செய்வோம். கமான், ரெடி, ஷூட், டுமில். தீய பழக்கத்தோடு போர் செய்வோம். கமான், ரெடி, ஷூட், டுமில். தீய சிந்தையோடு போர் செய்வோம். தீய பழக்கத்தோடு போர் செய்வோம். யோசுவாவை போல, தேவராளை போல் நல்ல வீரன் என்று பெயர் எடுப்போம். யோசுவாவை போல, தேவராளை போல் நல்ல வீரன் என்று பெயர் எடுப்போம். போர் வீரன் நான், போர் வீரன், வெற்றியுள்ள பக்கமுள்ள போர் வீரன், ராஜாதி ராஜாவும் எங்கள் இயேசுவுக்கு கட்டுப்பட்டவன். போர் வீரன் நான், போர் வீரன், வெற்றியுள்ள பக்கமுள்ள போர் வீரன், ராஜாதி ராஜாவும் எங்கள் இயேசுவுக்கு கட்டுப்பட்டவன். லெஃப்ட், லெஃப்ட், left, right, left, 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 right, left. வாரியர்ஸ் சாங் ரொம்ப பிடிச்சிருந்ததா? ஆமாம்ல, உங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுல? நீங்களாம் யார்? ஏசப்பாவுடைய வாரியர்ஸ், அப்படி தானே? இப்போ இந்த பாட்டுக்கு சூப்பராக ஆக்ஷன் பண்ண நம்ம ஜோ கிறிஸ்டா, ஜாஸ்மின் அவங்களோட சேர்ந்து ராபி, மிக்கி ரெடியாக இருக்கிறாங்க. நீங்களும் என்ன செய்யணும்? சூப்பராக அதை பார்த்து ஆக்ஷன் பண்ணணும். ஓகே, சூப்பர். Left, left, right, left, 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 right, left. போர் வீரன் நான், போர் வீரன், வெற்றியுள்ள பக்கமுள்ள போர் வீரன், ராஜாதி ராஜாவும் எங்கள் இயேசுவுக்கு கட்டுப்பட்டவன். போர் வீரன் நான், போர் வீரன், வெற்றியுள்ள பக்கமுள்ள போர் வீரன், ராஜாதி ராஜா
இயேசுவுக்கு கட்டுப்பட்டவன். தீய சிந்தையோடு போர் செய்வோம். கமான், ரெடி, ஷூட், டுமில். தீய பழக்கத்தோடு போர் செய்வோம். கமான், ரெடி, ஷூட், டுமில். தீய சிந்தையோடு போர் செய்வோம். தீய பழக்கத்தோடு போர் செய்வோம். யோசுவாவை போல தேவராளை போல் நல்ல வீரன் என்று பெயர் எடுப்போம். யோசுவாவை போல தேவராளை போல் நல்ல வீரன் என்று பெயர் எடுப்போம். போர் வீரன் நான், போர் வீரன், வெற்றியுள்ள பக்கமுள்ள போர் வீரன். ராஜாதி ராஜாவும் எங்கள் இயேசுவுக்கு கட்டுப்பட்டவன். போர் வீரன் நான், போர் வீரன், வெற்றியுள்ள பக்கமுள்ள போர் வீரன். ராஜாதி ராஜாவும் எங்கள் இயேசுவுக்கு கட்டுப்பட்டவன். லெஃப்ட் 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 ரைட் லெஃப்ட் 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 ரைட் லெஃப்ட். சூப்பர் ஆக்ஷன் பண்ணிட்டீங்க, வெரி குட். இன்னைக்கு நம்ம ஒரு மிஷனுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி நம்ம பார்க்க போகிறோம். யாருன்னு கேட்குறீங்களா? வேகமாக மரத்தில் ஏறினா, டேய் ஏறாதுடா ஏறாதுடா அவங்க அம்மா சொல்லிக்கிட்டே இருக்காங்க, கேட்க வழியே இல்லை. வேகமாக ஏறினா ஐயோ அம்மான்னு சொல்லி கீழே விழுந்தான். என்னன்னு பார்த்தா அழகான ஒரு குருவி கூட அந்த மரத்து மேலே எடுக்கிறதுக்கு அவ்வளோ வேகமாக அந்த குட்டி தம்பிக்கு ரொம்ப ஆசை. அவங்க அம்மா சொன்னாங்க, சொன்னால் கேட்டியாடா? இதை மாதிரி தான் அந்த பிள்ளைங்களும் சொல்ல கேட்காம இப்படி தான் பிரச்சனை வாங்கிட்டு இருக்காங்க. கூட்டிகிட்டு போய் கையை கட்டி வீட்டில் பத்திரமா வச்சுட்டாங்க. இனி இடத்த விட்டு நகலக்கூடாது. ஆனால் இந்த குறும்புக்கார பையன் இருக்கிறான்ல, இவனுக்கு எப்படியாவது அந்த குருவி கூட்டை நம்ம எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை. எதை நினைச்சாலும் உடனே செய்யணும்னு சொல்லி துடிப்புடன் இருக்கிறவன் தான் அந்த சிறுவன். அவங்க அம்மா கிச்சனுக்கு வேலைக்கு போயிட்டாங்க, சமையலுக்கு போயிட்டாங்க. மறுபடியும் என்ன பண்ணா தெரியுமா? இந்த குறும்புக்கார சிறுவன் மரத்தில் ஏறி அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் அந்த குருவி கூட்டை எடுத்துகிட்டு வந்து அம்மாட்ட ஓடி வந்து, அம்மா அம்மா இந்த பாருங்க இந்த குருவி கூட்டு பார்க்க எப்படி இருக்கு? அவங்க அம்மாட்ட காமிச்சானா அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டு, டேய் இந்த கையோட மேலே ஏறிட்டியா? ஏண்டா உனக்கு இப்படி ஆசை? எதையுமே சாதிக்கணும்னு ஏண்டா நினைக்கிற? தம்பி சொன்னா, நான் எதனாலும் முயற்சி எடுத்தேன்னா விடவே மாட்டேன்னு சொல்லி சின்ன வயசுலேயே அவ்வளோ பிரில்லியண்டா ரொம்ப சூப்பரா அவன் விளக்க ஆரம்பிச்சான். அந்த தம்பி யாருன்னு பாக்குறீங்களா? அந்த குறும்புகார தம்பி தான் இங்கிலாந்து தேசத்துல பெல்ஸ்பரி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல எட்மண்ட் எலிசபெத் இவங்களுக்கு மகனா பிறந்தது. 5 பிள்ளைகளை இது மூத்த பையன். இந்த பையனுக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசை. எப்போவுமே புத்தகம் கையுமா தான் இருப்பான். உங்களுக்கு புக்குனா பிடிக்காதுல்ல, புக்கை பார்த்தாலே பயமா இருக்கும்ல. ஆனால் அந்த குட்டி தம்பி அப்படி இல்லை, புக்கும் கையுமா தான் இருப்பான். எந்த புக்கை எடுத்தாலும் அவ்வளவு ஸ்பீடாக படிக்க ஆரம்பிப்பான். அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு. ஆனால் அவ்வளவு இன்ட்ரெஸ்டாக படிக்கிற அந்த தம்பியை அவங்க குடும்பத்தில் படிக்க வைக்க முடியலை. ஏன் தெரியுமா? அவங்க அப்பா ஒரு நெசவாளர். கஷ்டப்பட்டு ஊர் ஊராக போய் வேலை பார்ப்பாங்க. அந்த வேலையை, அந்த சம்பாத்தியத்தை வச்சு 5 பிள்ளைகளை வளர்க்க முடியாத ஒரு சிச்சுவேஷன். தம்பியை படிக்க வைக்க முடியல. 12வது வயதிலே அவன் படிக்க முடியாதபடி படிப்பை நிறுத்திவிட்டான். அவன் உள்ளத்துல ஒரு எண்ணம் இருந்தது, நான் எப்படியாவது ஒரு பெரிய சாதனையாளராக மாறணும்னு சொல்லி. தம்பி தங்கச்சி, நீங்க கூட பெரிய சாதனையாளராக மாறணும்னு நினைப்பீங்களே. பாருங்க, 1761ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 17ஆம் தேதி அந்த தம்பி பிறந்தான். அந்த தம்பி பிறக்கும் பொழுதே ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? பெற்றோர்கள் அதிசயப்படத்தக்க விதத்திலே அந்த தம்பியை வளர்க்கணும்னு சொல்லி அவருடைய எதிர்பார்ப்பு. அந்த தம்பிக்கு ரொம்ப நாலேஜ் இருந்தது. எதையுமே ஈஸியா உடனே பிக்கப் பண்ணிக்கிடுவான். அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் என்ன தெரியுமா? தோட்டங்களை வளர்க்கறது, அழகா ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்து ரசிக்கிறது, அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தான். அந்த தம்பி என்ன பண்ணா தெரியுமா? வேலைக்காக எங்க போறது? ஒரு இடமும் போக முடியலையே, இப்ப படிக்கவும் வழி இல்லை. அவங்க அப்பா பார்த்தாங்க, டே வாடா, வா வா வா, கொண்டு கொண்டு பக்கத்துல ஒரு கடை இருக்கு, அங்க கொண்டு வேலைக்கு விடுறேன்னு சொல்லி அவங்க அப்பா கூட்டிட்டு போனாங்க. அந்த 12வது வயதுல, ஸ்கூலுக்கு போக வேண்டிய அந்த வயதுல அந்த தம்பி பாருங்க, ஒரு செருப்பு தைக்கிற கடையில போய் ஒரு முதலாளிக்கு கீழே ஒரு வேலையால சேர ஆரம்பித்தான். குட்டி பிள்ளைங்களா, நமக்கு கூட படிக்க வேண்டிய வயசுல படிக்காம வீட்டில் இருந்தா எவ்வளவு கஷ்டம் இருக்கும். வேலைக்கு போனா எவ்வளவு கஷ்டப்படுவோம். அவங்க தகப்பனார் வேற வழி இல்லை. அந்த தம்பியை கொண்டு அந்த செருப்பு தைக்கிற கடையில கொண்டு ஒரு கூலி வேலைக்கு சேர்த்தாங்க. இந்த தம்பி இன்ட்ரெஸ்டா ரொம்ப சந்தோஷமா ஓகே அங்க வர்ற செருப்பெல்லாம் நல்ல வேகமா தைக்க ஆரம்பிச்சான். பக்கத்துல ஒரு புக்கும் வச்சு விடுவான். அந்த புக்கை வச்சு படிக்க ஆரம்பிப்பான்.
அந்த கடைக்கார முதலாளி பார்த்தாங்க, பரவாயில்லையே இவ்வளோ குட்டி பையனாக இருந்தாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கானே. அந்த கடையில் ஒரு அண்ணன் வேலை பார்த்தாங்க, ஜான் வார்டுன்னு சொல்லி. அந்த அண்ணன் பார்த்தாங்க, ஓ இவன் ரொம்ப நல்ல பையனாக இருக்கிறானேன்னு சொல்லி இயேசுவின் அன்பை சொல்ல ஆரம்பித்தாங்க. ஆனால் அவனுக்கு இயேசு சுவாமியை பற்றி அந்த நாட்களில் ரொம்ப அதிகமாக தெரியாது, ரொம்ப சின்ன பையன் தானே. அந்த சிறுவன் என்ன பண்ணான்னா, புத்தகத்தை படிப்பது மட்டுமல்ல, ஒவ்வொரு நேரமும் அவனுடைய வேலையில் உண்மையாக இருக்குன்னு சொல்லி முயற்சி எடுத்தான். ஆனால் ஒரு நாள் ஒரு சோதனை வந்தது அவனுக்கு. முதலாளி சொன்னார், தம்பி இந்த காசெல்லாம் பத்திரமா இருக்கு, இதெல்லாம் வச்சு நிறைய ப்ரைஸ்லாம் வாங்கி பாரு, நம்ம கடையில் ஒரு பெரிய ஃபங்க்ஷனே நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு. ஆனால் அந்த தம்பி பார்த்தான், ஒரு நாள் முதலாளி இல்லாத நேரத்தில் என்ன பண்ணா தெரியுமா, அதில் ஒரு ஷில்லிங் காசு பாருங்க, அந்த ஒரு ஷில்லிங் காசு அப்படின்னு சொல்றது 5 ரூபாய்க்கு மேலே, அந்த ஒரு நாணயத்தை அவன் முதலாளிக்கு தெரியாம ஒரு நாள் திருடிட்டான். திருடுறது பாவமா இல்லையா? பாவம் தானே. அதை திருடிட்டு என்ன பண்ணா தெரியுமா, ஒரு ஓட்ட நாணயத்தை எடுத்து அந்த முதலாளியுடைய வைத்திருந்த அந்த இடத்துல அந்த நாணயத்தை வச்சுட்டான். இப்ப யார் இது எடுத்தது பாருங்க, வேற யாருமே எடுக்க வாய்ப்பே இல்லை, அவங்களாம் உண்மையா வேலை பார்க்குறவங்க. இப்ப யார் எடுத்தது சொல்றீங்களா இல்லையா? முதலாளிக்கு கோபம் வந்தது. உடனே இவன் பார்த்தான், பயந்து போய் நின்னான். டேய் நீ தானே எடுத்த? உடனே அப்படி தலை குனிஞ்சு நின்னான். எல்லாருக்கும் முன்னால முதலாளி அவனை திட்ட ஆரம்பிச்சாங்க. அவன் உள்ள உடஞ்சு போச்சு. ஐயோ, எல்லாருக்கும் முன்னால எங்க முதலாளி என்னைய ரொம்ப திட்டாங்களே சொல்லி அவன் அந்த கடையில வச்சு தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சான். சின்ன குடிசை கடை தான், சின்ன குடிசை இடம்தான். அந்த இடத்துல கூட அவன் தன் பாவத்தை உணர்ந்து தேம்பி அழ ஆரம்பிச்சான். ஏசு கிறிஸ்து உனக்காக தான் சிலுவையில ரத்தம் சிந்தினார், அழாத, கவலைப்படாத. அந்த முதலாளி அவனுக்கு அட்வைஸ் பண்ணாங்க, ஏசு உன்னை நேசிக்கிறார் தம்பி, உன் வாழ்க்கையை கூட இயேசுக்கு அர்ப்பணி, இன்னிலிருந்து நீ மனம் திரும்பு, என் கடையிலே நீ தொடர்ந்து வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னவனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இவன் வேலை பார்த்தா தானே வீட்டில் சாப்பிட முடியும். பாருங்க, அந்த முதலாளி அவனை நேசித்தார். அவனை நேசித்தது மட்டுமல்ல, அவனுக்கு உதவி செஞ்சு அவன் செய்த தவறை உணர்ந்து மறுபடியும் தன்னுடைய கடையிலே அவன் தொழில் செய்யட்டும் சொல்லிவிட்டார். இப்படி வேலை பார்த்து கொண்டிருந்த நாட்களில தான் அவன் இயேசுவின் அன்பை அறிந்து கொண்டு ஒருமுறை என்ன பண்ணா தெரியுமா, உலக மேப்பை வைத்துக் கொண்டு தேசத்திற்காக ஜெபிக்க ஆரம்பித்தான். அவன் உள்ளத்தில் இயேசு வந்து விட்டார். அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். கடல் கடந்து நான் பிரயாணம் போக வேண்டும், ஆண்டவரின் அன்பை சொல்ல வேண்டும், எப்படியாவது இந்திய தேசத்துக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்தான். பாருங்க, அப்பொழுது அவருடைய கடை முதலாளியே டாரதி என்கிற பெண்ணை மணந்து அவனுக்கு திருமணம் செய்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை உண்டாக்கினார். திருமணம் நடைபெற்று முடிந்தது. இப்பொழுது அவன் இந்தியாவுக்கு கப்பல் பிரயாணத்திலே போய் கொண்டிருக்கிறான். போகும் வழியிலே பாருங்க, பயங்கரமான கடல் சீற்றங்கள். 5 மாதம் கப்பல்ல போக வேண்டும். கப்பல்ல போகும்போது அவனோடு கூட அநேகர் போகிறார்கள். அவனுக்கு அந்த நாட்களிலே குழந்தை பிறந்து விட்டது. அவன் 4 பிள்ளைகளுமே அவன் கடல்ல போய் கொண்டிருக்கும் போது அவன் அழகாக வங்காள மொழியை படிக்க ஆரம்பிக்கிறான். வங்காள மொழியை படிக்க ஆரம்பித்து கல்கத்தாவுக்கு போகணும் அப்படிங்கிற வேகத்தில் அந்த கப்பல்ல போய் கொண்டிருக்கும் போது அந்த கல்கத்தாவுக்காக அந்த கப்பல்லையே ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். பாருங்க, ஒரு சிறுவனா இருந்தவன் தான். இப்பொழுது திருமணமாகி பிள்ளைகள் ஆகிவிட்டது. ஆனாலும் இயேசுவின் அன்பை மறக்கவே இல்லை. அவர் தான் யார் தெரியுமா? வில்லியம் கேரி. இந்த வில்லியம் கேரி தான் பாருங்க, சராம்பூர் யூனிவர்சிட்டின்னு சொல்லி ஒரு பெரிய யூனிவர்சிட்டி நிறுவுவதற்கு அவர் காரணமாக இருந்தார். இவருடைய பேச்சையும் ஆற்றல் திறமையும் கண்டு அநேகர் இவருக்கு பெரிய புகழ் பட்டமெல்லாம் கொடுத்தார்கள். லத்தீன், எப்ரேயம், டச்சு, இப்படிப்பட்ட பல மொழிகளை, சமஸ்கிருதம், இந்துஸ்தான், இப்படியாக பல மொழிகளை அவர் கற்க ஆரம்பித்தார். எப்ரேய மொழி படிப்பதற்கு 17 கிலோமீட்டர் நடந்தெல்லாம் அவர் கற்றிருக்கிறார். அருமையான குட்டி பிள்ளைகளே, இயேசுவுக்காக பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லிக் கொடுத்தார். இயேசுவுக்காக அரிய காரியங்களை சாதிக்கப்பார் என்று சொல்லி அவர் சொல்லிக் கொடுத்தார். ஒருமுறை என்ன பண்ணார், இந்தியாவுக்கு வந்து அவர் ஆண்டுடைய பணியை மேற்கு வங்காளத்தை செய்து கொண்டிருக்கும் போது அநேக வேதாகமத்தை அச்சடிக்க வேண்டும், புதிய ஏற்பாடை அச்சடிக்க வேண்டும் என்று சொல்லி அச்சு எந்திரத்தை கண்டுபிடித்து அவர் புதிய ஏற்பாடை அச்சடித்தார். 2000 புதிய ஏற்பாடு புத்தகங்களை அவர் அச்சடித்து 1800ஆம் ஆண்டிலே அந்த அச்சகத்தின் மூலமாக 2000 பேருக்கு புதிய ஏற்பாடு விநியோகிக்கப்பட்டது. 40 மொழிகளிலே அவர் வேதாகமத்தை மொழிபெயர்த்தது மட்டுமல்ல, 40 மொழிகளிலேயே புதிய ஏற்பாடை மொழிபெயர்த்தார். 20 மொழிகளிலேயே முழு வேதாகமத்தை மொழிபெயர்த்த பெருமை பெற்றவர் தான் இந்த வில்லியம் கேரி அவர்கள். இந்த வில்லியம் கேரி தன்னுடைய நாட்களை இயேசுவுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருந்த நேரத்திலே மனைவிக்கு கொஞ்சம் சரியாக மூளை வளர்ச்சி கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மனைவியோடு கூட அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒருமுறை அவருடைய பையனுக்கு பயங்கரமான தீராத காய்ச்சல். என்னன்னு சொல்லி பார்த்தா திடீரென்று மரித்து போய்விட்டான்.
மரித்து போகும்போது யாருமே அடக்கம் பண்ணுவதற்கு இந்தியாவில் வரல. கஷ்டம், ஏழ்மை, வறுமை. ஆனாலும் கூட தேவனை விட்டு விலகவே இல்லை. குட்டி பிள்ளைங்களா, என்ன பிரச்சனை வந்தாலும் இயேசுவின் அன்பு நம்மை பிரிக்கவே முடியாது. அந்த பையன் இறந்து போயிட்டான். இவரே குழியை தோண்டி தன் பையனை அடக்கம் செய்துவிட்டு மறுபடியும் இந்தியாவிலே ஆண்டுடைய பணியை நிறைவேற்றினார். இந்தியாவிலே ஆண்டுடைய பணியை எப்படியாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி பாருங்க, அவர் என்ன பண்ணா தெரியுமா? அவர் தன்னுடைய 73 வயது வரைக்கும் இந்தியாவிலேயே இயேசுவுக்காக தன்னுடைய பணியை செய்ய ஆரம்பித்தார். மனைவி மூலமாய் அதிகமாய் கஷ்டங்கள் வந்தது, குடும்பத்திலே பிரச்சனைகள் வந்தது, சாப்பாட்டுக்கே வழி இல்லை, வேலை செய்து அவர் சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஆனாலும் கிறிஸ்துவை விட்டு அவர் பின்வாங்கி போய்விடவில்லை. தான் இருந்த இங்கிலாந்து தேசத்தை அவர் திரும்பி பார்க்கவில்லை. இந்தியாவிலேயே நான் மரிப்பேன், இயேசுவுக்காக நான் மரிப்பேன் என்று சொல்லி வைராக்கியமாக கிறிஸ்துவுக்காக தன்னுடைய 73வது வயதிலேயே அவர் மரித்து போனார். இந்திய மண்ணிலே கிறிஸ்துவுக்காக ஒரு மிஷனரி மரிக்கிறார் என்று சொன்ன செய்தி கேட்ட மாத்திரத்திலே பாருங்க, இவருடைய அடக்க ஆராதனை ரொம்ப கிராண்டா நடந்தது. அரசு மாளிகையில் உள்ளவர்கள் எல்லாம் கலந்து கொண்டார்கள். பெரிய மரியாதையோடு கூட இவரை அடக்கம் பண்ணினார்கள். இவருடைய கல்லறையிலே இப்படி எழுத வேண்டும் என்று சொல்லி இவர் சொன்னார், ஈனனான ஏழ்மையான பயனற்ற புழுவாகிய என்னை உம்முடைய கரங்களில் தந்தேன் இயேசுவே என்று சொல்லி இவருடைய கல்லறையிலே எழுத வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லியிருந்தார். அருமையானவர்களே, வில்லியம் கேரி இந்த நாளிலே மரித்து போனாலும் இன்றும் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அருமையான குட்டி பிள்ளைகளே, இயேசுக்கு உங்க வாழ்க்கையை அர்ப்பணிப்பீங்களா? ஏசப்பா, இந்த வில்லியம் கேரியை போல நானும் உமக்காக இந்த சிறு வயதுல எதையாலும் சாதிப்பதற்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போமா? இயேசுவின் கரத்துல அர்ப்பணிப்போம். நன்றி தகப்பனே, அருமையான குட்டி பிள்ளைகளை இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. எங்க பிள்ளைகள் உமக்காக பெரிய காரியங்களை செய்து பெரிய சாதனையாளர்களாய் மாறுவதற்கு நீர் உதவி செய்யும். வில்லியம் கேரியை போல உலகத்திலே பல சாகசங்கள் புரிந்து ஆண்டவரே உமக்கு சாட்சிகளை நிற்பதற்கு நீங்க பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான குட்டி பிள்ளைங்களே, ஏசப்பா உங்களோட இருக்கிறாங்க. ஏசு உங்களுக்கு யாருன்னு இன்னைக்கு கற்றுக்கிட்டீங்க? பரிசுத்தமாக்கும் இயேசுவின் கண்கள். இயேசு உங்களை பரிசுத்தமாக்குறேன்னு சொல்றார். 1 யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனத்தில் இயேசு நமக்கு என்ன சொல்லி இருக்கிறார்? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு இயேசு கிறிஸ்து உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். எவ்வளவு அருமையான ஆண்டவர் பாருங்க. நம்ம பாவத்தை அறிக்கையிட்டா போதும், அதெல்லாம் மன்னிச்சிடுவார். நம்ம பாவங்களெல்லாம் மன்னிச்சு நம்மளை பாவத்திலேருந்து விடுதலையாக்கி நம்மளை பரிசுத்தமாக மாற்றுவாராம். பரிசுத்தமான வாழ்க்கை வேணும் தானே? மற்றவர்கள் நம்மை குற்றஞ்சாட்டாதபடி, குறை சொல்லாதபடி, நமக்கு கெட்ட பெயர் உருவாகாத ஒரு நல்ல பரிசுத்தமான வாழ்க்கை நமக்கு வேணும் தானே? அதை இயேசு தருவேங்கிறார். அந்த இயேசுகிட்ட கேட்போமா? அன்பின் பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை எனக்கு, எங்களுக்கு, இந்த பிள்ளைங்களுக்கு தாங்க அப்படின்னு ஜெபிக்கிறோம். இதை கேட்குறவங்க ஒவ்வொருவரும் பரிசுத்தமாகட்டும். எங்கள் இயேசு அப்படியே ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.